பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன் ஆமேன். பிரைஸ் த லார்ட். நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே விதவிதமான பிரச்சனைகள் பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அது பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப லோ கிளாஸ், அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ஆனால் இங்கே ராஜாவாக இருக்கிறாரு, ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கும்பொழுது கூட தாவீது ராஜாவை தான் சொல்கிறேன். தாவீது ராஜா எப்படி ஜெபிக்கிறாரு பாருங்களேன். ஃபஸ்ட்டு தன்னுடைய தேவைக்காக அவர் ஜெபிக்கிறார். எனக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குது, இப்படியெல்லாம் தேவை இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ரெண்டாவது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் சாட்சி சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட கேட்டேன், நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து மூணாவதாக அதே ஜெபத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது நமக்கு அடுத்தடுத்த பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குல்ல, அதனால நம்ம ஒரு பிரச்சனை அதோடையா முடிஞ்சிருது. விதவிதமான பிரச்சனை ஒரு நாளும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இங்கே தாவீது மூணாவதாக என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, இவ்வளோ சத்ரு போராட்டங்கள் இருக்குது, அதனால பல நெருக்கங்களை நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருக்கத்தில் அவர் தேவனை நோக்கி கூப்பிட்றாரு. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம், என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும். ஒன்று. ரெண்டாவது, நெருக்கத்தில் இருந்த எனக்கு நீர் விசாலம் உண்டாக்கினீர். மூணாவதா, மீண்டும் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டே கொடுக்குறாரு. இன்னைக்கு நமக்கும் பல பிரச்சனைகள் இருக்குல்ல. அப்போ ஏதோ ஒரு தடவை இப்போ கேட்டோமா அவ்வளோதான் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறுத்த முடியாது. நம்ம உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தேவைகள் பிரச்சனைகள் இருக்குதான். அதனால நம்ம சாகிற வரைக்கும் தேவனுடைய பாதத்தை பிடித்து ஜெபிக்க வேண்டும். அவர்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்க முடியும் இல்லை. தாவீது ராஜாவும் நம்மள மாதிரி தான். அவர் ராஜாவா இருந்தும் அவர் அப்படி ஜெபிக்கிறாரு. சரி, ஓகே. ஆனால் வேலைக்காரனா இருந்தாலும் சரி, நம்ம உலகத்தில் இல்லை பெரிய பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய முதலாளிகளாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன் மல்டி மில்லியனர் அப்படியாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் போகிற, ஹாஸ்டலில் படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் உண்டு. விதவிதமான பிரச்சனைகள், நெருக்கங்கள், பண தேவைகள் இருக்கும். எத்தனையோ பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. இப்போ பணத்தை நம்பி ஒரு அவசரத்துக்கு கேட்குறாங்க, ஒரு பெரிய அமௌண்ட்டு கொடுத்தா திருப்பி வராது. அதுக்கப்புறமா அவன் எங்கே இருக்கிறானோ, ஏதா இருக்கிறானோ, வருவானோ வரமாட்டானோ, கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ தெரியாது. அதே மாதிரி அவசரத்துக்கு நகையை கேட்குறாங்க, ஒரு அடமானம் வச்சுட்டு தரேன், ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்து தரேன், ஒரு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்து தரேன் அப்படின்னு நகை திருப்பி வராது. அதுக்கப்புறம் அந்த ஆளையும் காணும், நகையும் வராது. இன்னும் எவ்வளோ பேர் தன்னுடைய வீட்டு பத்திரத்தை பேங்க்கில் அடமானம் வச்சுட்டு, அல்லது ஒரு பெரிய ஆளுங்க கிட்ட பணத்துக்காக அடமானம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த பத்திரம் வருமோ வராதோ, மீட்க முடியுமோ முடியாதோ தெரியாது. இன்னும் எத்தனையோ பேர் ஜாமீனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவன் பணத்தை வாங்கிட்டு சந்தோஷமாக போய் லைஃப்பில் செட்டிலாக இருப்பான். சைன் பண்ண நம்ம ஆள் இருக்காங்க பாருங்க, நம்ம தான் அவனை தேடி 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 அவ்வளோதான், நம்ம தான் லைஃப் லாங் அந்த கடனை கட்ட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க தானே, இருக்கிறாங்க. இதனால் எவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ தூக்கம் வராமல், சாப்பிட முடியாமல், ஒன்று போனால் ஒன்று, ஐயோ இந்த பணத்தை எப்படி அடைக்கிறது, அந்த கடனை எப்படி அடைக்கிறது, இதை எப்படி சமாளிக்கிறது, இதை என்ன பண்ண, எவ்வளோ கஷ்டம் இல்லை நமக்கு. அப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த சூழ்நிலையில் மனுஷங்களாகிய நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், மனுஷங்களை தேடி தான் போகிறோம். அப்போ நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ரிலேஷன்ஸாக இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு டைம் போனால் போதுன்னு ஹெல்ப் பண்ணுவாங்க. சிலர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்காக நம்ம அடிக்கடி அவங்கள போய் தொந்தரவு பண்ண முடியுமா? ஒரு வாட்டி கொடுத்தாச்சு, ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப நம்மளால் போய் கேட்க முடியாது. நம்மளுக்கே கூச்சமாக, வெக்கமாக, அசிங்கமாக, கில்ட்டியாக, எப்படி அடுத்தவங்கள போயிட்டு அடிக்கடி போய் கேட்குறதுன்ற ஒரு கஷ்டமாக இருக்கும் இல்லை. அதனால தான் தாவீது என்ன பண்ணுறாரு, டைரெக்டாக என் நீதியின் தேவனே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காலை பிடிச்சிடுறாரு. தாய் உள்ளம் கொண்ட நம்முடைய தேவனாகிய கர்த்தராகிய நம்ம தகப்பன்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு கூச்சப்படவோ, வெக்கப்படவோ, தயக்கம் அடையவோ அப்படியெல்லாம் அவசியமே கிடையாது. ஏசப்பா கிட்ட எப்போனாலும் கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். ஆனால் அவருக்கு சித்தமானதை அவர் கொடுப்பார்.
நமக்கு எப்போ என்ன தேவை, எவ்வளோ தேவைன்னு அவருக்கு தானே தெரியும். நம்ம அவசரப்பட்டு இதை கொடுத்துட்டு பின்னாடி அலையிறோமே, அப்படியெல்லாம் இருக்காதுல்ல. அவர் கொடுத்தாருன்னா அது நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், வேதனை இல்லாமல் இருக்கும். நம்ம தேவைக்காக, நம்ம பிரச்சனைக்காக அவர்கிட்ட உதவி கேட்டு, அவர் சமூகத்தில் அவர்கிட்ட போய் எவ்வளோ நேரம் வேணும்னாலும் நிற்கலாம், கேட்கலாம், கெஞ்சலாம், அழுவலாம், அவர்கிட்ட பேசலாம். ஆனால் நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கார், வேதம் சொல்லுது. ஆமென். கேட்க வேண்டியதானே. மனுஷங்க எப்படின்னா, நம்ம தேவைக்கு கால் பண்ணால் அவங்களுக்கு தெரியும் இவங்க இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன் டைம் கால் பண்ணால் அவாய்ட் பண்ணுவாங்க, ரெண்டாவது டைம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, மூணாவது வாட்டி என்னடா இது அப்படின்னு சலிச்சுக்குவாங்க, மூணாவது வாட்டி நாலாவது வாட்டிலாம் கடுப்பாவாங்க, கோவப்படுவாங்க, இரிட்டேட் ஆவாங்க, என்ன பெரிய தொல்லையாக போச்சேன்னு சொல்லிட்டு மியூட்டில் போடுவாங்க, அப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருவாங்க, இல்லைன்னா ஃப்ளைட் மோடில் போடுவாங்க. ஏன்னா நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வர வழி இல்லை, அதுதான். ஆனால் தேவன் அப்படி கிடையாதுல்ல. இதில் என்ன பியூட்டினா, நம்மளுடைய கால் அட்டன் பண்ணாமலே இவ்வளோ ப்ரொசீஜருக்கு இத்தனை யோசனைக்கு அவங்க போவாங்க. நம்ம எதுக்கு அசிங்கப்படணும், அவமானப்படணும், வெக்கப்படணும், இல்லை இவங்களை எதுக்கு நம்ம சங்கடப்படுத்தணும், நம்மளுக்கு எதுக்கு அதெல்லாம் ஒரு சங்கடமாக இருக்கணும், இல்லை நம்ம அசிங்கப்பட வேண்டாமே. அதனால் பேசாமல் நம்ம என்ன பண்ணுவோம், தாவீது மாதிரியே சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தின்படி டைரெக்டாக கால் பண்ணிடுவோம் அவருக்கு. என் நீதியின் தேவனே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனே சொல்லியிருக்கிறார். சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். வேற என்ன கேட்குறாரு, மகிமைப்படுத்துவாய். தேங்க்ஸ் ஏசப்பா, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் உங்களை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு உதவி செஞ்சீங்க, ஹெல்ப் பண்ணீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி, அவ்வளோதான். வேற என்ன, நீ இது பண்ணு, அது பண்ணு, அது பண்ணு, இது பண்ணு அப்படியா சொல்வார், இல்லை சொல்லி காட்டுவாரா? தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. ஆமேன், ஆமேன். அதே மாதிரி யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், என் நாமத்தினால எவைகளை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன், என் நாமத்தினால எதை வேணாலும் கேளு நான் தரேன் அப்படின்றாரு. கேட்க வேண்டியதானே. நம்ம தான் கேட்க மாட்டேங்கிறோம். ஆமேன். வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த புது வருஷத்தில், இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கேளுங்கள், கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார். ஆமீன். உங்களுடைய தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும். காரிய சித்தி உள்ள தேவன் உங்கள் காரியங்களே கை கூடி வர பண்ணுவார். உங்கள் நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவார். ஆமீன். உங்களுடைய பிஸ்னஸ்லேயா இருக்கட்டும், இல்லை படிப்புலையா இருக்கட்டும், எக்ஸாம் விஷயமா இருக்கட்டும், அல்லது ஒரு இன்டர்வியூவோ ஜாபாக இருக்கட்டும், இல்லை வேறு என்ன மாதிரியான பிரச்சனை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்களோ, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து, தேவனே எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் எதிர்பார்த்துருக்கிற நன்மையை நீங்கள் தான் எனக்கு கொடுக்கணும், ஆனால் உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை போட்டு நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலேயே வாய்க்கும். ஆமே. அவருக்கு சித்தமானதை நம்ம பெற்றுக்கொள்ளும்போது அதில் வேதனை இருக்காது, துன்பம் இருக்காது, கவலை, கண்ணீர், துக்கம், நஷ்டம், கஷ்டம் ஒன்றுமே இருக்காது. ஆமே. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஆமே, ஆமேன். அவர் சொல்ல ஆகும் நிச்சயமாய். ஆமே. ட்ரை பண்ணுங்க. ஹாவ் அ பிளஸட் டே. காட் பிளஸ் யூ. பாய்.